வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தம், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்ப் டே 6க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேலிடேஷன் கேம்ப் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ரெண்டு டீமாக போட்டு வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு வேல்யூஷன் பண்ணவே மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஆன்லைன் மோடில். ஏன்னா சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸில் இருந்து பார்க்கலாம். ஸோ சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஸ்டின் எல்லாமே வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 2 மார்க் மெயினாக எப்படி வேல்யூஷன் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்லோ லேர்னர் மெட்டீரியலில் படித்து எழுதியிருந்தாலும் சரி, புக்கில் இருக்கிற மாதிரி படித்து எழுதியிருந்தாலும் சரி, கரெக்டாக கீ ஆன்சர் இருந்துச்சுன்னா ஃபுல் மார்க் வந்து பார்த்தோன்னா கொடுக்க சொல்கிறாங்க. சோஷியல் வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃப், அதாவது சோஷியல் வேல்யூஷன் பண்ணதை சிஎஸ்ஓ செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிந்துரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 21 மண்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸில் இதான் அப்டேட்டு. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த டைம் 1 மார்க்கில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 11 தான் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியங்கிறதுனால 12 வந்து பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி வேல்யூஷனில் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓவராலாக 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தோன்னா 99 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சயின்ஸ் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரல் தான். சயின்ஸில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா பார்க்குறாங்க. ஸோ இதான் வேல்யூஷன் ஸ்டேட்டஸ், சரிங்களா? ஸோ அதே மாதிரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருப்பீங்க, நம்ம மேக்ஸில் பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக மேக்ஸ் வேல்யூஷன் வந்து லிபரல் தான். 1 மார்க் எழுதி கிராப் ஜாமெட்ரி போட்டதுக்கப்புறம் 2 மார்க்கு 5 மார்க்கு ஏதாவது ஃபார்முலா அதே மாதிரி ஸ்டெப்பு இந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு வந்து மார்க் கொடுத்து 35க்கு வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்துடுறாங்க. தமிழ், இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே நடக்கக்கூடிய வேல்யூஷன் தான். ஸோ வேல்யூஷன் ரொம்ப ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவித்த மாதிரி, அதாவது மே 19 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமாக வந்து போயிட்டுருக்கிறதுனால முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ஒரே தேதியில் வந்து பார்த்தோன்னா தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தோன்னா வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11th 10th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அன்னன்னைக்கு வேல்யூ பண்ண மார்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா எப்போ ரிலீஸ் பண்ணலாம், அதாவது அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா என்ன டேட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 19 திங்கட்கிழமை +1க்கும் 10th ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 16 ஸோ வெள்ளிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா 16 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அன்அஃபிஷியலாக அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை டென்டேட்டிவ்னு தான் சொல்லியிருக்காங்க. மே 19 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிறதுனால மே 16 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். 10th 11th மார்னிங் ரிசல்ட்டும் 11th வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ரிசல்ட்டும் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை தற்போது அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் சொல்லி அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா சொல்லிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு ஏஇயோட டே 6க்கான அப்டேட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த டே 6 அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அன்அஃபிஷியல் அப்டேட் கிடச்சிருக்கு. மே 16 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்திருக்கு கல்வித்துறை, அதே மாதிரி தேர்வுத்துறை வட்டாரம் அளவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஏஇ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், ஸோ எல்லா பேப்பர் வேல்யூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் வேல்யூஷன் பண்ணதில் பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்டம் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழில் சென்டம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 5 மாவட்டத்திற்கு மேற்பட்ட இதில் ஆங்கில பாடத்தில் வந்து பார்த்தோன்னா 2 மாணவர்கள் சென்டம் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு தமிழ், இங்கிலீஷ்லேயுமே அப்படின்னு.
ஸோ ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் அப்டேட் எதுவுமே வரல. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடைத்தாள் திருத்தும் பணி பேப்பர் வேலிடேஷன் கேம்ப் டே 6க்கான அப்டேட்டு. இன்றைக்கி நடந்த வேலிடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் டயக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் 10th பேப்பர் வேலிடேஷன் பண்ணும்போது டயக்ராமே வந்து ட்ரா பண்ணாமல் வெறும் பார்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா என்ன, பீனா என்ன, சீனா என்ன, டின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ சிஎஸ்ஓ வந்து செக் பண்ணாங்க, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்ட்ஸ் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க, ஏன் 1 மார்க் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. டயக்ராம் ட்ரா பண்ணாமல் வெறும் ஏபிசிடின்னு போட்டு மார்க் வந்து பார்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. டயக்ராம் போட்டாலும் சரி போடனாலும் சரி அவங்க பார்ட்ஸ் வந்து கரெக்டாக ஏன்னா என்ன, பீனா என்ன, சீனா என்ன, டி என்ன, எக்ஸ்டைனு, இன்டைனு, ஜென்ரேட்டிவ் செல்லு, ரீப்ரொடக்டிவ் செல்லு இருக்கும், அது கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதனால் ஃபுல் மார்க் கொண்டு கொடுங்க, ரெடியூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஇ வேல்யூஷன் பண்ணாலும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மி பண்ணியிருக்காங்களா, முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க எழுதியிருக்காங்களா, எங்கேயாவது அங்கங்கே மார்க் போட்டு அவங்கள பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வேல்யூஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான். ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அன்அஃபிஷியலாக மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இதான் அப்டேட்டு. வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள். மாணவர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.